தற்போதைய ஒரு அண்மை செய்தி. மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்பொழுது கடும் எதிர்ப்பையும் மீறி அந்த தர்காவிற்கு கொடிமரமானது எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்தும் தமிழக அரசும் இந்து சமய அறநிலைத்துறையும் அந்த தீபம் ஏற்றவில்லை எனவும், ஆனால் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்கு கொடி ஏற்றுவதற்கும் அந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சியை நடத்தி கொள்வதற்கு தமிழக அரசு அனைத்து விதமான பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து விதமான அனுமதியும் அளிப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று மதியம் இந்த பகுதியில் அந்த பழனியாண்டவர் கோவில் தெரு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்டவரை காவல்துறையினர் கைது செய்து திருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தார்கள். மதியம் 12 மணிக்கு அடைக்கப்பட்ட அந்த பெண்கள் மற்றும் பொதுமக்களை காவல்துறையினர் சற்று முன்னர் தான் விடுவித்திருக்கிறார்கள். அதனுடைய காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், அந்த திருப்பரங்குன்றம் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் இருந்து சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்கான அந்த கொடி ஊர்வலம் என்பது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த நிலையில் அந்த புறம் ஒரு புறம் அந்த ஊர்வலம் கொண்டு சென்ற நிலையில் அந்த பள்ளிவாசலில் இருந்து காவல்துறை பாதுகாப்புடன் அந்த கொடியும் அந்த கொடிமரமும் என்பது காவல்துறை பாதுகாப்புடன் அந்த பழனியாண்டவர் கோவில் தேர் வழியாக சுமார் 30க்கும் மேற்பட்ட ஒரு காவல்துறை பாதுகாப்புடன் 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அந்த கொடிகளை தூக்கி சென்று அந்த பழனியாண்டவர் கோவில் வழி அந்த படிக்கட்டுகள் வழியாக அந்த தர்காவிற்கு சென்று அந்த கொடியை என்பதை ஏற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், அவர்கள் தர்கா பகுதியில் கொடியேற்றுவதற்கு பதிலாக அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றத்தின் தல விருட்ச மரமாக இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்தில் இந்த சந்தனக்கூடுக்கான அந்த கொடிமரம் என்பது ஏற்றப்பட்டு வருவதாகவும் எதிர்ப்பு என்பது தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்த உயர்நீதிமன்ற உத்தரவு இருந்தும் கூட ஆனால் காவல்துறை அந்த இந்துக்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை எனவும், ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அந்த சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடத்துவதற்கு காவல்துறையினர் அந்த அனுமதி அளித்ததை எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த பழனியாண்டவர் கோவில் தெரிவிக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் மற்றும் பெண்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் காவல்துறையினர் இந்த பகுதியில் அதிக அளவில் குவிக்கப்பட்டார்கள். மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பழனியாண்டவர் கோவில் வழியாக செல்லக்கூடிய அந்த பொதுமக்களை தடுக்கும் வகையில் இந்த பகுதியில் இந்த சாலையின் முன்பு தற்காலிக தடுப்புகளை அமைத்து அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் அந்த இஸ்லாமியர்கள் அந்த கொடிக்கம்பத்தை எடுத்து செல்வதற்கு காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து சென்ற நிலையில், ஆனால் மக்களின் எதிர்ப்பையும் மீறி காவல்துறை அழைத்து சென்றதாகவும், ஆனால் எங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவு இருந்தும் கூட மலை உச்சியில் அந்த தீபம் ஏற்றுவதற்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. அதனால் நாங்களே இந்த தீபத்தை ஏற்றுவோம் என தெரிவித்து கையில் அகல்விளக்குடன் இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த அகல்விளக்கை ஏற்றி இங்கிருந்து அந்த மலைக்கு எடுத்து செல்வதற்காக அவர்கள் உள்ளே மலைக்கு செல்ல முற்பட்டார்கள். இதனால் காவல்துறைக்கும் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கும் அந்த வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு பதட்டமான சூழல் நிலவியது. அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை இந்த விளக்கை எடுத்து சென்று பழனியாண்டவர் அந்த கோவில் முன்பு வைத்து வழிபடுவதற்கு தற்போது காவல்துறை அனுமதி அளிக்காத பட்சத்தில் எங்களது போராட்டம் பெரிய அளவில் அடுத்த கட்ட போராட்டமாக வெடிக்கும் என தெரிவித்து அவர்கள் தொடர்ந்து காவல்துறையிடம் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த தள்ளுமுள்ளு என்பது தொடர்ந்து நடைபெற்றது. இந்த பழனியாண்டவர் அந்த மலைப்பாதைக்கு செல்லக்கூடிய அந்த 2 பாதைகளிலும் காவல்துறையினர் அந்த பேரிகார்டுகளை அமைத்து அந்த கயிறுகள் லைலான் ரோப்புகளை பிடித்து அவர்கள் யாரும் உள்ளே செல்லாத வகையில் தடுத்து வந்த நிலையில், அப்புறம் அதன் பின்னர் இங்கிருந்து அந்த பெண்களை மட்டும் அந்த அகல்விளக்கு எடுத்து சென்ற ஒரு பெண்ணை மட்டும் அனுமதித்து அவர் இந்த பழனியாண்டவர் கோவில் முன்பாக அந்த அகல்விளக்கு அந்த ஏற்றிய தீபத்தை கோவில் முன்பாக வைத்து அந்த வழிபாடு நடத்திவிட்டு வந்திருக்கிறார்கள். தற்போது அந்த இங்கிருந்து அந்த பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி மலை உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்ட சிக்கந்தர் தர்காவில் அந்த சந்தனக்கூடுக்கான அந்த கொடி என்பது அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தலவிருட்ச மரமாக உள்ள கள்ளத்தி மரத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதனை மேலே அவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த மலைக்கு சென்றவர்கள் தற்போது கீழே இறங்கி வர இருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்கள் இறங்கி வரும்போது வேற ஏதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக
இங்கிருந்து அனைவரையும் கலைந்து செல்லும்படி வந்து தொடர்ந்து கூறினார்கள். ஆனால் காவல்துறை வந்து நீதிமன்றம் உத்தரவு இருந்தும் கூட எங்களை மட்டுமே வந்து தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருவதாகவும், ஆனால் மாற்று மதத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும் காவல்துறையினர் வந்து உரிய பாதுகாப்புடன் அழைத்து சென்று அவர்களுக்கான அனைத்து அந்த வழிபாட்டு உரிமைகளை அந்த பெற்றுத் தருவதாகவும், ஆனால் எங்களுடைய அந்த வழிபாட்டு உரிமைகளை பறிக்கும் வகையில் காவல்துறை நடந்து வருவதாகவும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த பகுதியில் மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மற்றும் மலைக்கு செல்லக்கூடிய அந்த மலை பாதைகள் மற்றும் மலையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் இருந்து ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் வந்து பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டால் பொதுமக்களை வந்து தற்போது கைது செய்வோம் என வந்து காவல்துறையினர் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் அந்த பொதுமக்களை அந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருபவர்களை கைது செய்வதற்காக அந்த பழனியாண்டவர் கோயில் திருப்பகுதியில் வந்து அந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த தடுப்புகளை அகற்றப்பட்டு காவல்துறையின் வாகனம் என்பது உள்ளே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக இந்த பகுதியிலிருந்து கலைந்து செல்ல வேண்டும். மேலே சென்றவர்கள் கீழே இறங்கி வரும்போது ஏதாவது வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டாலோ அல்லது கோஷங்களை எழுப்பினாலோ இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் தொடர்ந்து பொதுமக்களிடம் அந்த கூறி வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் வந்து காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் அந்த வாக்குவாதம் என்பது அந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இன்று நாங்கள் வந்து இந்த பழனியாண்டவர் கோயில் முன்பாக இந்த மக்கள் வந்து அகல் விளக்கை ஏற்றி இருப்பதாகவும், ஆனால் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நாங்கள் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றாமல் விடமாட்டோம் எனவும் எங்களது அந்த உரிமையை வந்து தடுக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாகவும், ஆனால் நீதிமன்ற வந்து இந்த தொடர்ந்து இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதை கண்டிக்கும் வகையில் தொடர்ந்து எங்களது போராட்டங்கள் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்கள் நடைபெறும் எனவும், நாளை கண்டிப்பாக மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடன் இணைந்து அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கூடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்மால் தற்போது நேரடியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதனால் வந்து இன்னும் இந்த பகுதியில் வந்துட்டு ஒரு பதற்றமான சூழலே வந்து நிலை வரக்கூடிய நிலையில் காவல்துறையினர் அதிக அளவில் இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணிக்காக வந்து குவிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டம் என்பது நடத்தினால் கைது செய்வோம் என வந்து கூறியதால் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே அந்த வாக்குவாதம் என்பது ஏற்பட்டு வருகின்றது. அந்த மேலே கொடியேற்றுவதற்காக சென்றவர்கள் மேலே அந்த கொடி என்பதை ஏற்றிவிட்டார்கள். ஏற்றிவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வர இருக்கிறார்கள். அந்த இஸ்லாமியர்கள் சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடத்துவதற்கு நாங்கள் எப்படி அவர்களுக்கு வந்து அந்த அனுமதி என்பதை அளித்தோமோ, அதே போன்று அந்த ஒத்துழைப்பு அளித்தோமோ, அதே போல் அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய எங்களது வழிபாட்டு உரை அந்த உரிமை வந்து மறுக்காத வகையில் காவல்துறையும் தமிழக அரசும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மக்கள் வந்து அடுத்த கட்ட போராட்டங்களை நோக்கி செல்லக்கூடிய அந்த சூழலுக்கு காவல்துறை தள்ளிவிடக் கூடாது என்பதை தெரிவித்துதான் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் இந்த பகுதியில் வந்து இதே கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட அந்த பெண்கள் மற்றும் பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்து திருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள். அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராஜா மற்றும் பாஜகவினர் வந்து நேரில் வந்து அவர்களுக்கு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்கள். மேலும் மாலை 6 மணிக்கு அந்த பேர் வந்து கைது செய்து சட்டவிரோதமாக வைக்கக்கூடாது என தெரிவித்தார்கள். ஆனால் 6 மணிக்கு மேலும் வந்து காவல்துறையினர் வந்து அந்த கைது செய்யப்பட்ட பொதுமக்களை பெண்களை விடுவிக்கவில்லை எனால் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடும் என பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த கைது செய்யப்பட்டவர்கள் மாலை 6 மணிக்கு மேலும் விடுவிக்கப்படாததன் காரணமாக மதுரை திருநகர் மற்றும் திருப்பரங்குன்றம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் வந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் வந்து அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக சுமார் அந்த பகுதியில் வந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை வந்து கைது செல்லும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அந்த கைது செய்யப்பட்ட பொதுமக்களை விடுவிக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்து அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாக
பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் மற்றும் கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் உள்ளிட்ட அந்த பாஜக மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள், அந்த தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்தவர்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டவரை காவல்துறையினர் கைது செய்து திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று மதியம் கைது செய்யப்பட்ட இந்த பழனியாண்டவர் கோயில் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்களை இந்த பகுதியிலிருந்து சிக்கந்தர் தர்காவிற்கு, மலை உச்சி இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவிற்கு சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்காக அந்த கொடிக்கம்பத்தையும் கொடியும் காவல்துறை பாதுகாப்புடன் மேலே எடுத்து சென்ற பின்னர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு எங்கள் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களை, அந்த பெண்களை கர்ப்பிணிகளையும் கைக்குழந்தைகள் வைத்துள்ளவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களை இரவு 8:30 மணிக்கு மேலாகியும் தற்போது வரை விடுவிக்கப்படாததால் எங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து இன்று மதியம் கைது செய்யப்பட்ட அந்த பொதுமக்கள் மற்றும் பெண்கள் அந்த 20க்கும் மேற்பட்டோரை இரவு 8:45 மணியளவில் காவல்துறையினர் விடுவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த விடுவிக்கப்பட்ட பொதுமக்களும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் தொடர்ந்து காவல்துறைக்கு எதிராக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்று மதியம் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது கையில் அகல் விளக்குடன் தான் அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மலை உச்சி நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என தெரிவித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த அகல் விளக்கில் எண்ணெயை ஊற்றி திரியை வைத்து அந்த தீபத்தை ஏற்றிதான் சற்று முன்னர் இந்த பகுதியில் அந்த மலை உச்சியில் கொண்டு சென்று அவர்கள் அந்த இஸ்லாமியர்கள் எப்படி அந்த சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடத்துவதற்கு அந்த கொடிக்கம்பத்தையும் கொடியையும் எடுத்து சென்று எப்படி ஏற்றினார்களோ அதே போன்று இனியாவது அவர்களுக்கு நாங்கள் அவர்களை எடுத்து செல்வதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையும் கூட காவல்துறையினர் அவர்களை பாதுகாப்புடன் அழைத்து சென்றிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களது திருவிழாவை அந்த வழிபாட்டு உரிமையை செய்யும் போது எங்களது வழிபாட்டு உரிமையை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் செயல்படக்கூடாது என்று தெரிவித்துதான் அவர்கள் தற்போது அந்த அகல் விளக்கை எடுத்துச் சென்று காவல்துறையுடன் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த அகல் விளக்கை கொண்டு சென்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழனியாண்டவர் கோயில் திருக்கோயில் முன்பாக அவர்கள் வைத்து அந்த வழிபாடு என்பதை நடத்தியிருக்கிறார்கள். காவல்துறையினர் தொடர்ந்து எங்களுக்கு எதிராக தொடர்ந்து இது போன்று செயல்பட்டு வந்தால் எங்களது போராட்டம் என்பது தொடர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் என தெரிவித்து தற்போது இந்த பகுதியில் அதிக அளவில் பெண்களும் பொதுமக்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் தொடர்ந்து பொதுமக்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகின்றது. இந்த பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் காரணமாக திருப்பரங்குன்றம் அந்த பழனியாண்டவர் தெரு மட்டுமல்ல, திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மற்றும் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் மதுரை மாநகர காவல்துறை மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த தேனி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து காவல்துறையினர் அதிக அளவில் இந்த பகுதிக்கு பாதுகாப்பு பணிக்கு வந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் கூறியதையும் மீறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டால் காவல்துறையினர் இந்த பொதுமக்களை கைது செய்வதற்கு அந்த காவல்துறை வாகனங்களும் இந்த பகுதியில் தயார் நிலையில் இருக்கின்றது. இதனால் இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழலை நிலவி வருகின்றது. சங்கீதா. நாகேந்திரன், தற்பொழுது அங்க மலையில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.